எல்லாத்துக்கும் பணம்தான் பெரியவர் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கே. வைரலாகும் வீடியோ. தமிழகத்தில் தற்போது நடைபெறும் ஆட்சி குறித்து மக்களிடம் கருத்து கேட்க நமது சேனல் சென்றிருந்த நிலையில் சாமானியர் ஒருவர் தெரிவித்த கருத்துதான் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இலவச கல்வி என்ற பேச்சுக்கு இடமில்லை. காமராஜர் இலவச கல்வி கொடுத்தார். ஆனால் ஆட்சியாளர்கள் எந்த ஒரு திட்டத்திற்கும் பணம் வாங்கிக் கொண்டுதான் செயல்படுகிறார்கள். தமிழகம் முழுக்க கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகரித்துள்ளது. இதனால் இளைஞர்கள் சீரழிந்து விட்டனர். போதைப் பொருட்களை தடுக்க வேண்டிய காவல்துறை அதில் கவனம் செலுத்தவில்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றே தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது போதைப் பொருட்களும் ஊழல்களும் நிறைந்துள்ளது என்றே மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் ஆட்சி மாற்றம் என்பது கட்டாயம் தேவை என மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். எல்லாமே ஏழையினுடைய கண்ணீர்ல தான் இந்த நாடே வாழ்ந்துகிட்டு இருக்கு. பணக்காரனுக்கு தான் இந்த நாடு சுதந்திரம் கொடுத்துருக்கான், ஏழைக்கு கொடுக்கல. என்ன மாதிரி ஏழை இன்னும் ஏழையாவே தான் இருக்கான். ஏன் என்னென்ன தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன எந்த போஸ்ட் எடுத்தாலும் காசு தான். படிச்சவனுக்கு வேலைங்கிறான், அந்த படிப்புக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கிறது, அதுவும் காசு வாங்கல. கல்வியை காசுக்கு விற்கிறான். காமராஜர் கல்விக்கு இலவச கல்வி கொடுத்தாரு. இப்ப இருக்கிற மாநில சர்க்காரும் தான், மத்திய சர்க்காரும் சரிதான். காசு இருந்தாலும் ஏழை இளைஞர்கள் படிக்க முடியும். தமிழ்நாடு முழுவதுமே இந்த கஞ்சா போதை இளைஞர்கள் மத்தியில ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு பாக்குறீங்க. உங்க காலத்துல எல்லாம் கிடையாது. எங்கேயோ ஒரு சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா மறைஞ்சு நின்று அடிப்பாங்க. இப்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா போதையில சுத்துறாங்க. சும்மாவே எதுக்கு கொலை பண்றோம்னு தெரியாம கொலை பண்றாங்க. நீங்க அந்த காலத்துல பாத்திருப்பீங்க, ஏதோ வாய்க்கா வரக்கு தகராறு இருக்கும், இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு தகராறு, ஒரு கொலை நடக்கும். இப்ப இது குடிச்சிட்டு நம்ம யார கொலை பண்றோம்னு தெரியாமலே போய் கொலை பண்றானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்க்கும்போது மோசமான நிலைமையில தான் இருக்குங்க. இப்ப இந்த வெளியில கஞ்சா விக்கிறாங்க, கரெக்டுங்களா? அவங்க எல்லாம் யாரு பிடிக்கணும்? அவங்க எல்லாம் காவல்துறை தான் பிடிக்கணும். அவங்க விக்கிறாங்கிறது எப்படி தெரியுது? தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது.